ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓம்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊக்கம் என்பது ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. தலைமை பண்புகளில் மிக முக்கியமானது ஊக்கமுடைமை. அந்த தலைவனுக்கு என்ன எந்தூசியாசம் இருக்கிறதோ, என்ன மனசுல உற்சாகம் இருக்கிறதோ, அதுதான் அந்த என்டையர் இன்ஸ்டிடியூஷன், அந்த என்டையர் கட்டமைப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அங்கிருந்து தான் சோர்ஸ் வரணும். ஏன்னா அந்த தலைவனுக்கு மனசுல விஷன் மிஷன்லாம் கிளியரா இருக்கும். எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், என்ன பண்றோம் அப்படிங்கிற முழு பிக்சர் தலைவனுக்கு இருக்கும். அதை அவ்வப்பொழுது அதை அந்த உற்சாகம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தலைவனுடைய பொறுப்பு. அவன் மாத்திரம் உற்சாகமா இருந்தா பத்தாது, எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும், தானும் உற்சாகமா இருக்கணும், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தணும். அதுக்கு நடுவுல என்ன இடையூறு வந்தாலும் அதை சரி செய்து கொண்டு உற்சாகம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு தலைவனுடைய முக்கியமான கடமை. 6வது குறள் படிக்கணும் நம்ம. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல், திங்க் பிக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு தலைவன் சிந்திக்கும் போதே பெருசா சிந்திக்கணுமா. நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு ஆரம்பிக்கும் பொழுதே பெருசா அதை பார்க்கணும். ஏன்னா மனசுல அந்த அதுக்கே ஒரு தனி சக்தி வேணும் இல்லையா. பெருசா சிந்திப்பதற்கே நிறைய பேருக்கு அல்பமா, ஏன்னா தோல்வி பயம், நம்மளால இவ்வளவுதான் முடியும், நம்மளால இவ்வளவுதான் முடியும், அப்படி இல்லை. பெருசா நடத்தணும், பெருசா பண்ணணும். அது ஒரு தலைவனுக்கு அழகு. அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தொடங்க போறோம்னா இப்படி இருக்கலாம். இப்ப நம்ம கிட்ட ஒரு 5 பேர் தான் வேலை செய்யலாம், பின்னாடி 100 பேரு, 1000 பேரு, 10,000 பேரு, இது பெரிய ஒரு ஸ்தாபனமா இது வளரும் இல்லையா. அந்த ஒரு திங்கிங் இருக்கணும். அதோட யோசிச்சுதான் ஒரு ஒன்னொன்னையும் செய்யணும். அதாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாக்குறது ஒண்ணு, 5 வருஷம் கழிச்சு இதோட ஃபியூச்சர் என்ன, 10 வருஷம் கழிச்சு என்னென்ன ஃபியூச்சர் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு சமூகம், ஒரு அமைப்பு, எதுவாக இருந்தாலும் சரி, 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அந்த ஃபியூச்சரை பத்தின திங்கிங், தீர்க்க தரிசனம்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி கிரைசிஸ்லாம் வரும், அதுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கையெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம், வளர்ச்சி பாதையில போகிறதுனா என்ன. அதாவது திருப்தியே அடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த இதுல சொல்லுவாங்க பொதுவா வாழ்க்கையில திருப்தியோட இருக்கணும் அப்படின்லாம் சொல்றது தனிப்பட்ட முறையில. ஆனா இந்த மாதிரி பொது விஷயங்கள்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் மேல சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணம். ஆக உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல், பெருசா நினைக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். சுவாமி விவேகானந்தர் பெண் கல்வி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பெண்களுக்கான பள்ளிக்கூடங்கள்லாம் இல்ல, பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார்.
அதை வந்து பல இடங்கள்ல அவர் பதிவு செஞ்சிருக்கார். எங்க நாட்டு பெண்களுக்கெல்லாம் வந்து கல்வி இல்லையே அப்படின்னு அழுதுருக்கார், எல்லாம் பண்ணியிருக்கார். மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும், சிஸ்டர் நிவேதிதா வைத்துக்கொண்டு தொடங்குகிறார். அந்த மனசுல அந்த எண்ணம் இருக்கே, அது ரொம்ப உயர்ந்தது. உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல். பெருசா நினைச்சிருக்கார் நடக்கும் அப்படின்னு. இங்க திருவள்ளுவர் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம். என்னதுன்னா, நீ பெருசா திங்க் பண்ண, அப்புறம் யாரு பண்ணுவானா அதை பத்தி கேட்கறது உன்னோட வேலை கிடையாது. நீ பெருசா பண்ணு, பின்னாடி அது நடக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 80 வருஷம் 100 வருஷம் மனிதனோட ஆயுட்காலம், அது மட்டும்தான். ஆனா கடவுளுடைய திட்டம் என்ன? ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சித்பவானந்த் சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பெருசு பெருசா ஸ்தாபனம் எல்லாம் ஆரம்பிக்கிறீங்களா, யாரு நடத்துவாங்கன்னு? எனக்கு ஆரம்பிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை, செடி ஊத்தி வளர்க்கறதா என்னோட, அதுக்கு மேல அதை பாத்துக்கிறது இறைவன் செயல்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி அவருடைய எண்ணம்ங்கிறது ஒரு விதை மாதிரி. ஒரு விதையை நம்ம வந்து அலட்சியமா நினைக்க முடியாது. சின்னதா இருக்கு, என்ன இருக்கு இந்த விதையிலன்னா, இந்த விதையில உயிர் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு விதைதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு விதையையும் ஒரு வைரக்கல்லையும் காமிச்சு ரெண்டுல எது ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்டா விதை தான். ஏன் தெரியுமா? வைரம் அப்படியேதான் இருக்கும், ஆனா விதை ஒரு பெரிய ஆலமரமா கூட வளரும். அதுல வந்து ஆயிரக்கணக்கான இலைகள் வரும், கனிகள் வரும், காய்கள்லாம் வரும். நிறைய ஆடு மாடுகள்லாம் அதோட நிழல்ல இளைப்பாரும். பிரம்மாண்டமா வேர்கள்லாம் வந்து பூமிக்கடியில போகும். ஒரு மரம். அந்த மரம் எங்கேருந்து? ஒரு விதை. அதே மாதிரி சிந்தனை விதை என்பது மிக சக்தி வாய்ந்தது. எண்ணங்களை வந்து லேசா நம்ம எடை போடக்கூடாது. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும்னு சொல்றாங்க. மனசால பெருசா நினைக்கணும். சங்கல்பம்னு பேர். அதனாலதான் சுவாமிஜிலாம் ஒரு விஷயத்த நினைச்சாங்கன்னா சங்கல்பம் சங்கல்பம்னா சத்திய சங்கல்பம். அவங்க நினைச்சாங்கன்னா நடக்கும். இங்க திருவள்ளுவர் ரொம்ப அழகா அந்த விஷயத்த சொல்றார். அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஆரம்பிச்சாங்க பெருசா, ஆனா அவங்க காலத்துல நடக்கலையேனா தள்ளினும், அவங்க காலத்துல நடக்காட்டியும் தள்ளி போயிட்டாலும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா என்ன? பின்னாடி எப்பயோ ஒரு காலத்துல நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையே அது உடையது. நிச்சயமா நடக்கும். சொன்னேன் இல்லையா பெண் கல்வியை பத்தி. சென்னையில அருமையா பெண்களுக்காக பள்ளிக்கூடம் 100 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு அந்த ஸ்கூல். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை விதை. ஓங்காரன் சுவாமிஜி கூட புதுக்கோட்டையில புவனேஸ்வரிக்கு வந்து ஒரு அழகான கற்கோவில் கட்டணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணாங்க. நினைச்சாங்க, பிளான் எல்லாம் போட்டாங்க, நிறைய வந்து பொருள்லாம் வந்தது. எல்லாம் திடீர்னு பார்த்தா சுவாமிஜி சமாதி ஆயிட்டாங்க. ஆனா அது நின்று போச்சா என்ன? மிக அழகாக நடந்தே இருக்கிறது. வேற ஒருத்தவங்க வந்து பண்றாங்க. ஆக தலைவர்களே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிப்போம். அப்படி இல்லை, நம்ம நினைக்கிறத பெருசா நினைச்சு வச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் இறைவன் திட்டம் வந்து நான் எப்படி நடக்கணுங்கிறத அவர் பார்த்து போறானா. நினைக்கும் போதே பெருசா நினைக்கணும். மற்றுங்கிறது இந்த குறள்ல அசைச்சொல். அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து இந்த அவங்க காலத்துல அவங்க உயிர் வாழற காலத்துல நடக்காம போனாலும் பின்னாடி நிச்சயமா நடக்கும். அதனால நீ நினைக்கும் போதே பெருசா இப்ப நம்மளே கூட உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கட்டும், யாரும் கஷ்டப்பட வேண்டாம், பிரார்த்தனை என்ன பண்ண, பலிச்சிருமா நான் நினைச்சா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்மளோட எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கு. எல்லாமே கடைசியில ஒரு சின்ன எண்ணத்துல தானே தொடங்குது. பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எங்க இருந்து வந்தது? அதோட தொடக்க புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எண்ணம் தானே. அந்த எண்ணம் தானே இவ்வளவு பெருசா பரிமளிச்சிருக்கு. ஆக எண்ணம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். அதனால ஒரு தலைவன் என்ன பண்ணணுமா, சோர்வே அடையக்கூடாது. அவன் எப்பயுமே பெருசா நினைக்கணும். அந்த ஒரு இது கூட சொல்றாங்க இல்லையா, டாடா கிட்ட கேட்டாங்க, ரத்தன் டாடா கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு அந்த கார் வாங்க எவ்வளோ, அந்த அவர் வந்து கார் கம்பெனியை வாங்குறத பத்தி பேசுறாரு. அவங்க திங்க் பண்ணும்போதே அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. ஒரு கார் வாங்குறத பத்தி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த கார் கம்பெனியை வாங்குறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு யோசிப்பாங்க. எப்பயுமே பெருசா திங்க் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும். எப்ப பாரு வந்து பயமுறுத்தி ரொம்ப அகல கால் வைக்காத, அதை பண்ணாத, இது பண்ணாத. பிசினஸ்லயே கூட நொடிச்சு போய் கீழே வந்தா கூட திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து மேல வர முடியும். அப்படி வந்தவங்க தான் பெரிய சாம்ராஜ்யங்களை இன்று ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லா ஸ்கிராட்ச்ல இருந்து வந்ததுதான். அதனால வாழ்க்கையில ஒரு பொழுதும் தளர்ச்சி அடையக்கூடாது. ஏன்னா ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அதுல இருந்து நம்ம பாடங்கள் கற்போம் இல்லையா, அந்த பாடம் வேற யாரும் நம்ம கற்றுத்தர முடியாதே. எப்பேற்பட்ட கீழ்நிலைக்கு போனாலும் திரும்ப மேல வர்றதுக்கு என்ன தேவைன்னா முயற்சி. அந்த முயற்சிக்கு என்ன தேவைன்னா ஊக்கம். அதான் ஊக்கமுடைமை சொல்றாரு. ஆக நீ வந்து பயப்படாத, நினைக்கும் போதே பெருசா எல்லாம் பண்ணு. ஒருவேளை உன் காலத்துல நடக்காட்டியும் பின்னாடி நடந்தே தீரும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்த குறள். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு.
சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடூன்றும் களிறு. களிறுன்னு சொன்னா யானை, ஆண் யானை. அது வந்து புதையம்பின் பட்டு, அது போர் பண்ண போயிட்டு இருக்கு. யானைப்படையில வந்து ஆயிரக்கணக்கான யானைகள் போர் செய்கின்றன. எல்லாம் காட்டு பகுதியில் தான் நடக்குது. போர் நடக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அம்பு, எங்க பார்த்தாலும் அம்பெல்லாம் செதறி இருக்கு இல்லையா, மண்ணுல புதைஞ்சிருக்கிற ஒரு அம்பு வந்து இந்த யானையோட காலில் குத்திடுச்சு. புதையம்பின் பட்டு, எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு அம்பு வந்து யானையோட கால்லயோ எங்கேயோ காலில் இல்ல எங்கேயோ யானையோட உடம்புல அது குத்தி புண் ஏற்படுத்தினா கூட பாடு ஊன்றும் அப்படின்னா என்ன, கொஞ்சம் கூட வந்து தன்னுடைய வலிமையை குன்றாமல் பார்த்து கொண்டு சண்டை போடுவான். என் காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு உட்காந்துராதான் யானை. காலில் அம்பு, காலிலையோ எங்கேயாவது அம்பு உள்ள தைத்திருந்தால் கூட, புதையம்பின்னா இங்க பூமியில இருக்கிற அம்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது ஓடுற வழியில இருக்கக்கூடிய அம்பு காலில் தச்சிருக்கு, அதனால புண்ணாயிருக்கு. புதையம்பின் பட்டுனா புண்ணாயிருக்கு. ஆனா பாடு ஊன்றும், தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தி எழுந்து நின்று சண்டை போடும். காலில் ரத்தமே வந்தாலும் அதை இது பண்ணிக்காம சண்டை போடுமா. இது யானையை வந்து உதாரணமா சொல்கிறார் திருவள்ளுவர். இந்த அதிகாரத்துல 2 குறட்பாக்கள்ல யானையை சொல்லியிருக்காரு. அது போல உறவோர், உறவோர்னா என்ன, உள்ளத்தில் உறுதி மிக்கவர்கள், ஊக்கமுடையவர்கள். சிதைவிடத்து ஒல்கார், சிதைவிடம்னா என்ன, வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, தோல்வி வரும் பொழுது, ஏமாற்றப்படும் பொழுது ஒல்கார், ஒல்கார்னா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட மாட்டாங்க. எப்படி யானை விடாமுயற்சியோடு போராடுகிறதோ, இடுக்கண் அழியாமைன்னு பின்னாடி ஒரு அதிகாரம் வரப்போது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன தோல்வி வந்தாலும் சரி, விடமாட்டேன், ஒரு கை பார்த்தே தீருவேன் அப்படின்னு நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதான் ஊக்கமுடைமை. ஒரே ஒரு எக்ஸாம்ல தோத்து போயிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம், ஒரு பரீட்சையில வந்து நம்ம மார்க் வாங்கல, இல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து நமக்கு இடம் இது கிடைக்கல, ஏதோ ஒரு தோல்வின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல இருந்து ரொம்ப நம்ம பாடம் கற்றுக்கொண்டு அதை விடக்கூடாது. அதை விட பெரிய இடத்துக்கு நான் போவேன், அதை விட பெரிய இடத்துக்கு நான் போவேன். இந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவருடைய வரலாறுல படிச்சேன். அதாவது அவர் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர், ரொம்ப அறிவாற்றல் மிக்கவர். நல்லா படிச்சு அவருக்கு ஐஐடி மெட்ராஸ்லயும் சீட் கிடைச்சிருத்தான் அவர் காலேஜ் போகும்போது. ஆனா அவங்க வீட்டுல வந்து ரொம்ப வறுமை. அவங்க அப்பா வந்து ஐஐடியில நீ போய் சேர்ந்தேன்னா யார் ஃபீஸ் கட்டுவா, அதெல்லாம் போக முடியாது, இந்த ஊர்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐஐடிக்கு போறாங்க. அவங்களெல்லாம் சென்ட் ஆஃப் பண்றதுக்கு இவர் ஸ்டேஷனுக்கு போறாரு. ஆனா இவர் மாத்திரம் ஐஐடியில படிக்க முடியல. அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு, போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின் போகும்போது அவர் நினைச்சாராம், என்னால ஐஐடியில படிக்க முடியல, ஆனா ஐஐடியில படிக்கிறவங்களுக்குலாம் நான் வேலை கொடுக்குற மாதிரி பெரிய ஆள் ஆவேன். இதுதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. கான்ஃபிடன்ஸ் பாருங்க. இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு உட்காரல, ஐஐடியன்ஸ்க்கு நான் வேலை கொடுப்பேன். நடந்ததா இல்லையா, பின்னாடி நடக்கும். வாழ்க்கையில என்ன கஷ்டம், என்ன தோல்வி வந்தாலும், எப்படி யானை தன்னுடைய காலில் அம்பு தைத்தாலும் அந்த வலியை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போர்க்களத்துல ஈடுபடுமோ, போர்ல சண்டை போடுமோ, அது மாதிரி உறவோர், ஊக்கமுடையவர்கள். சிதைவிடத்து ஒல்கார், சிதைவுனா வாழ்க்கையில ஒரு கஷ்டம், துன்பம், சிதைஞ்சு போய் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிட்டேன், புரோக்கன் அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அப்படியே இதுக்கு மேல என்னால எந்திரிக்கவே முடியாதுன்னு அந்த புரோக்கன் பீசஸ் எல்லாம் திரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தான் எந்திரிக்கணும். ஒல்கார் அப்படின்னா அவங்க they never give up. அவங்க ஒரு பொழுதும் துன்பம் வந்த போது வந்து அதை வந்து அதனால உடஞ்சு போயிட மாட்டாங்க. வாட் நெக்ஸ்ட், சோ வாட் அப்படின்னு கேட்கணும். அந்த கேள்வி சொல்லுவோம், சோ வாட், அதனால என்னாச்சு, அதனால என்னாச்சு, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது நான் என்ன பண்ணணும், அடுத்தது நான் என்ன பண்ணணும். ஒரு முடிவே இல்லாத ஒரு டனல்ல கூட கடைசியில வந்து ஒரு ஒளி தெரியுது இல்லையா, கடைசியில அதுக்கு ஒரு பாதை இருக்கலாம். அந்த மாதிரி நினைச்சு நினைச்சு வாழ்க்கையில இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அந்த தோல்வி கொடுக்கின்ற ஒரு வெறி இருக்கு பாத்தீங்களா, வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும், என்ன ஆனாலும் சரி விடக்கூடாது அப்படிங்கிற இது வந்து ரொம்ப அந்த தோல்வியெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வாழ்க்கையில நிறைய தோத்து போய் அடிபட்டு வாங்கி ஏகப்பட்ட கஷ்டங்களும், அதுதான் ஒரு ஆளை அவ்வளவு பெரிய மேன்மையுடையவராக ஆக்குகிறது. சும்மா எல்லாமே எங்க அம்மா அப்பா எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாமே ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டோட பையன் பிசினஸ் மேக்னட் ஆகிறதோ, இல்ல ஒரு பெரிய அரசனோட பையன் இளவரசன் அரசன் ஆகிறதோ, எல்லாத்துலயும் அதை எங்க அப்பா காலேஜ் கட்டி வச்சிருக்காரு, நான் அடுத்தது அந்த மாதிரி விஷயம் இல்லை. நானே ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு மேல்நிலைக்கு வந்தேன், மேல்நிலைக்கு போனேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே திடீர்னு தோல்வி வந்து பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி கடன் வந்துருச்சு.
அப்புறம் திருப்பி என்ன பண்ணேன்னா அந்த கடன்லாம் திருப்பி கட்டி திருப்பி மேல எழுந்து இனிமே கடன் வாங்காம எப்படி இதெல்லாம் இன்னும் நல்லா வெற்றி பாதையில எப்படி போறது, எவ்வளவு அந்த சூக்ஷ்மங்கள்லாம் புரிந்து கொண்டு, ஏன்னா எல்லாத்துலயும் லேர்னிங்ஸ் இருக்கும் இல்லையா, நேரம் சரியா அதுக்கு ஒர்க் அவுட் ஆகணும், பல விஷயங்கள் இருக்கு. நம்ம சொல்றோமே தவிர ஒரு வேலைன்னா ஒண்ணு மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் கூடி வர வேண்டும். நம்ம இப்பதான் இடம் அறிதல், காலம் அறிதல் எல்லாம் படிச்சோம், வழி அறிதல் அதெல்லாம். ஏன்னா சரியான டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு மேல ஒரு பெரிய சக்தி இருக்கிறது, அந்த சக்தியோடைய ஆணையால் தான் இதெல்லாம் நடக்கிறது. ஒரு காரியம் நடக்குதுன்னா நம்மளோட முயற்சி மட்டுமில்ல, இறையருளும் கூட்டு வைத்திருக்கிறது. அதனால்தான் சித்பவானந்த் சுவாமிஜி சொல்வாராம், இறைவா நான் ஒரு திட்டம் தீட்டுகிறேன், அது உன் திட்டத்தில் இருந்தால் நடத்து, இல்லை என்றால் எனக்கு குறையொன்றும் இல்லை. என்ன கிளாரிட்டி பாருங்க. நான் ஒண்ணு பண்றேன், அது நல்லா நடந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம், கடவுள் வந்து கடவுளுடைய ஆசிகள் அதுக்கு இருக்கு, அதனாலதான் டக்கு டக்குன்னு எல்லாம் அமைது, ஃபர்ஸ்ட் கிளாஸா எல்லாம் நடக்குது. ஒருவேளை நடக்கலைன்னா இறைவன் திட்டத்துல அது இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கணும். மனசை வந்து எவ்வளவு ஓப்பனா வச்சிருக்காங்க பாருங்க வந்து. ஆஹா, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு நமக்கு ரொம்ப, அதாவது என்ன சொல்லுவாங்க, புல்டாக் டெனாசிட்டி, என்னாலும் சரி விட்டே கொடுக்காத ஒரு தன்மை நமக்கு வேணும். என்ன ஆனாலும் சரி அந்த தோல்வியை ஒத்துக்கிறது, ஆனா நான் தோல்வியாளன், நான் இனிமே வாழ்க்கையில எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. எப்பேற்பட்ட தோல்வியிலையும் முதல்ல எந்திரிச்சு நிக்கிற ஆள் நம்மளா இருக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக பின்னாடி சொல்ல போறாரு. என்ன வந்தாலும் சரி, நான் இதுல நஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி, நான் இல்லைன்னு சொல்ல. அதாவது நமக்காக பல பேரோட உயிரே போயிருக்கும் சார். சில பிசினஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், நம்மளால ஒரு 5 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது நம்ம அந்த கம்பெனியை நடத்துறோம், நான் அந்த கம்பெனில வேலை பார்க்குற 5 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் யாரு பொறுப்பு? பொறுப்பு எடுத்துக்கலாம். ஆனா அந்த அந்த இதெல்லாம் இருக்கு, கில்ட் எல்லாம் வரும், ஏகப்பட்ட. இது வந்து வெறும் பண விஷயம் மட்டுமல்ல, மனசுல ஏகப்பட்ட சோர்வு வரத்துக்கான வாய்ப்புகள், சரியே பண்ண முடியாத பல விஷயங்கள்லாம் இருக்கும், நீங்க திருப்பியே தர முடியாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காலம் கடந்து போயிருக்கும். என்ன ஆனாலும் சரி, நான் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், சரியான வழியில போறேன், அதர்மம் பண்ணல, தர்மமான வழியில போறேன், சரியான வழிமுறைகளை கை கொண்டு போறேன், இறைவன் எனக்கு அருள்வார், இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நான் ஜெயிப்பேன், அப்படி போகணும். அப்படி ஒரு தலைவன் தான் எல்லாருக்குமே முன்மாதிரியாக சிறந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருபவனாக இருக்க முடியும். வாழ்க்கையில வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து கத்துப்பாங்கன்னா அவங்களோட பாஸ், அவங்களோட சிஇஓ, அவங்க மேல இருக்கிறவர் எப்படி இருக்காரு, அவரோட திங்கிங், அவரோட விஷன் எப்படி இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், இளைஞர்கள் வந்து நிறைய புதுசா கம்பெனிலாம் ஆரம்பிக்கிறாங்க. நல்லா நடந்ததுன்னா ஓகே, ஆனா ஏதாவது ஒரு தோல்வி வந்துன்னா அப்படியே பதறி போயிடக்கூடாது. நான் மாத்தி யோசிப்பேன், வேற எப்படி சரி பண்ணணும்னு பார்ப்பேன், விடாம ட்ரை பண்ணி போகணும் மேல்நிலைக்கு. நம்முடைய வாழ்க்கை வந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். அது வந்து எப்படின்னா, ஏதோ நம்ம வளர்ந்தோம், நம்ம ஃபேமிலியோடைய பொருளாதாரம் உயர்வு பெற்றது அது மட்டும் இல்ல, நம்மளை நம்பி பல குடும்பங்கள் இருப்பாங்க. அந்த ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் வந்து அவர் தான் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சுப்பார், 4-5 பேரோட ஆரம்பிச்சிருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் அந்த கம்பெனில வேலை பாக்குறாங்கன்னா அத்தனை பேருக்கும் அவர் எப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. அதனால அவர் எவரும் நல்ல காரியங்கள்லாம் செய்வார், அதெல்லாம் சொல்ல போறாரு திருவள்ளுவர். ஆக நம்ம வாழ்க்கை அப்படி பறந்து விழும். பார்த்தா ஃபேமிலி அப்படின்னே கூப்பிடுவாங்க, அந்த கம்பெனியும் சொல்ல மாட்டாங்க, நம்மளாம் வி பிலாங் டு ஒன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த ஒர்க் கல்ச்சர்லாம் நிறைய மாறி இருக்கு இல்லையா. நம்ம இதுல வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கோம், நம்மளாம் டீமா சேர்ந்து வேலை பார்க்குறோம், ஆண்டான் அடிமை எல்லாம் கிடையாது. நம்மளாம் ஒரே இதுல வந்து டீமோடைய வெற்றி தான் அது. ஏதாவது பிரச்சனைனா டீமோட பிரச்சனை, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் இது பண்றது இல்ல. இந்த மாதிரி ஸ்பிரிட்லாம் நன்றாக வளர்த்து கொண்டு பண்ணோம்னா முதல்ல அந்த தலைவனுக்கு வந்து நல்ல மனசுல ஊக்கம் இருக்கணும். முக்கியமா அவன் தோல்வியை கண்டு கலங்காதவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் பாரதியார் சொன்னார், இளைத்தல் இகழ்ச்சி. புதிய ஆத்திசூடியில இளைத்தல் இகழ்ச்சின்னா என்ன அர்த்தம்? இளைத்தல்னா உடம்பு இழைச்சு போறது இல்ல, தோல்வி மனப்பான்மை இகழ்ச்சியை தரும் அப்படிங்கிறார். நீ தோல்வி அடைஞ்சதை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்க, ஆனா நீ தோல்வி மனப்பான்மையில குமையரை பத்தியா காம்ப்ளெக்ஸ் வளர்த்துட்டு, ஆமா நான் ஒரு வேஸ்ட், என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் ஒரு கையாலாகாதவன் என்று நீ ஊக்கத்தை கைவிடும் பொழுதுதான் எல்லோரும் உன்னை இகழ்வார்கள். நீ வந்து உன்னோட தன்னம்பிக்கையை இழக்காம இருந்தேன்னா உன்னை யாரும் இகழ மாட்டாங்க. அப்படியே யாராவது இகழ்ந்தா கூட நீ அதை மைண்ட் பண்ண மாட்ட. ஆனா நீ எப்ப வந்து நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு முடிவுக்கு வரையோ அப்ப உலகம் உன்னை இகழும், தூக்கி போட்டுரும். திருவள்ளுவர் நிறைய இடத்துல அந்த விஷயத்த சொல்றாரு வந்து, நீ இந்த மாதிரி உள்ளத்துல உறுதி இல்லைன்னா அவ்வளவுதான், அவனை தூக்கி போட்டுரும் இந்த உலகம் அப்படின்னு. அடுத்த குறள், உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம் இல்லாதவர், ஏன்னா உள்ளம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
ஊக்கம் முன்னாடி பார்த்தோம். உள்ளம் உடைமை, உடைமைன்னு சொன்னார் 2வது குறள்ல நினைக்கிறேன். உள்ளம் இல்லாதவர் அப்படின்னா மனசு இல்லாதவர்னு அர்த்தம் கிடையாது. ஊக்கம் இல்லாதவர் இந்த உலகத்துல வள்ளியம் என்னும் செருக்கு எய்தார். வள்ளியம்னா என்ன அப்படின்னா வள்ளல் தன்மை, கொடை, எல்லாருக்கும் கொடுக்கிற மனசு இருக்கு இல்லையா, நான் எல்லாருக்கும் எல்லாம் செய்வேன், எல்லாம் தாராளமா வாரி வழங்குவேன் அப்படிங்கறதுதான் வள்ளல் தன்மை. அது ஒரு பெருமிதம். செருக்குன்னா இந்த இடத்துல கர்வம்னு அர்த்தம் கிடையாது, பெருமிதம். அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம், பெருமித உணர்வு. என்னால எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்ய முடியும், கடவுள் வந்து செய்யற நிலையில வச்சிருக்காரு, யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த வள்ளல் தன்மையை ஊக்கம் இல்லாதவர் எய்த மாட்டார். ஏன் எய்த மாட்டார்? உனக்கு ஊக்கமே இல்லை, அவனால வந்து மத்தவங்களுக்கு உதவியே செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அதாவது ஊக்கம் தான் ஆரம்ப புள்ளி. ஊக்கம் இல்லாதவனால முயற்சி செய்ய முடியாதாம். கரெக்ட் தானே? ஊக்கமே இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டான், அப்படியே உட்காந்துருப்பான், வீண் பொழுது போக்குவான், வீண் அரட்டை அடிப்பான், போனை பார்த்து இப்படி எல்லா வெப் சீரிஸ் ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பொழுத போக்கி எந்த முடிவுக்கும் வராம அப்படியே பிளாங்கா தூங்கி எழுந்துட்டே இருக்கான்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படி இருக்கலாம். அப்படியே மாச கணக்குல சில பேர் டிப்ரெஷன்ல இருக்கேன், புதுசா வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, காதல் தோல்வி, அந்த தோல்வி, இந்த தோல்வி, ஏகப்பட்ட தோல்வி. அப்படி ஏதாவது நினைச்சு வாழ்க்கையில ஒருத்த ஊக்கத்தை இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் முயற்சியில் இறங்க மாட்டான். ஊக்கத்தால் முயற்சி, முயற்சியால் செல்வம், முயற்சி பண்ணாதான் செல்வம் கிடைக்கும், செல்வத்தால் கொடை. செல்வத்தால தான் நம்ம வள்ளல் தன்மை. சும்மா வந்து நம்ம கொடுக்கணும்னா நம்ம கிட்ட செல்வம் இருக்கணுமே. நான் ஒரு கொடையாளியாக இருக்கணும், நான் ஒரு வள்ளலா இருக்கணும்னு சொன்னா என்கிட்ட செல்வம் இருக்கணும். செல்வம் எங்க இருந்து வரும்னா நான் முயற்சி பண்ணாதான் வரும். முயற்சி பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஊக்கம் தேவை. எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க திருவள்ளுவர். அப்ப யார்கிட்ட ஊக்கம் இருக்கோ அவன்கிட்ட தான் முயற்சி இருக்கும், முயற்சி இருக்கவன்ட்டா செல்வம் சேரும், செல்வம் சேர்பவன் தான் அதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் முடியும். ஆக அந்த கொடைத்தன்மை, வள்ளல் தன்மை அப்படிங்கிறது வந்து ஊக்கத்தால் தான் சாத்தியம். ஆக வாழ்க்கையில ஒரு பொழுது நம்ம ஊக்கத்தை விட்டுறக்கூடாது. அதாவது நீ உன்னை வந்து எதற்கும் லாயக்கில்லாதவன் நினைச்சா நீ எதற்கும் லாயக்கில்லாதவனாகவே ஆகிவிடுவாய். நீ உன்னை வந்து எல்லாம் முடியும், என்னால வந்து என்னிடம் சிறந்த தன்னம்பிக்கை இருக்கிறது, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீ உறுதியாக நம்பினால் நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும். சுவாமி விவேகானந்தர் அத்தனை இடத்துல சொல்றார். பழைய மதங்கள் கடவுளை நம்பாதவனை நாத்திகன் என்று சொல்கின்றன, ஆனால் புதிய மதம் தன்னை நம்பாதவனை நாத்திகன் என்று சொல்கிறதுன்னு முழங்குறார் சுவாமிஜி. உண்மையில நம்பிக்கை, உன்னோட இன்டர்னல் டயலாக், வெளியில நம்ம கிட்ட மத்தவங்கள்ட்ட பேசுறது இருக்கட்டும், நமக்கு நாமளே நம்ம டிஃபிடன்ஸ், தன்னை பற்றின ஒரு குறைவான ஒரு காம்ப்ளெக்ஸ் நமக்கெல்லாம் அவ்வளவு வராது. வருதோ வரலையோ ஃபர்ஸ்ட் நம்பணும், என்னால பண்ண முடியும், இறையருளால் நான் முயற்சி பண்ணுவேன். எத்தனை வாட்டி தோல்வி அடைச்சாலும் அந்த முயற்சியிலையும் அந்த ஊக்கத்திலையும் மனசை வச்சோன்னு சொன்னா நம்மளோட இன்டர்னல் டயலாகே மாறும். நமக்குள்ளேயே நம்ம பேசிப்போம் இல்லையா. நீங்க வெளியில பேசுறதெல்லாம் கூட நம்ம சில பேர்ட்ட வந்து நான் எல்லாம் சாதிப்பேன்னு சொல்லுவோம், சில பேர்ட்ட பயப்படுவோம், எல்லாம் இருக்கும். ஆனா நமக்குள்ள நம்ம உண்மையா இருக்கோமாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்மளை நம்பலைன்னா யார் நம்புவா? நமக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா யார் நம்மளை நம்ப போறா? இப்ப நம்மளை நம்பி யாரோ லோன் கொடுக்கணும், நம்மளை நம்பி 4 பேர் நம்ம கூட வேலை பார்க்கணும், பிசினஸே ஆரம்பிக்கிறோம், எல்லாம் பண்றோம்னு சொன்னா நம்மளை நம்பணும், நம்மளை நம்பிதான் ஓட்டு போடணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப நம்மளை நம்பணும்னா நம்மளை நம்பலன்னா மத்தவங்க எப்படி நம்புவாங்க? ஆக தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்னு சொல்லுவாங்க. சிறந்த தன்னம்பிக்கை இருக்கிறவனுக்கு தான் இறை நம்பிக்கையும் இருக்கும், இறை நம்பிக்கை இருக்கிறவனுக்கு தான் தன்னம்பிக்கையும் இருக்கும். ஆக இந்த விஷயங்களை நம்ம நன்றாக மனசுல எடுத்துக்கணும். ஆக கொடைத்தன்மை, வள்ளல் தன்மை இருக்கணும்னு சொன்னா அதற்கு ஊக்கம் மிக அவசியம். அடுத்த குறள். பரியது கூர்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குரின். பரியது கூர்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குரின். யானை, யானை எப்படிப்பட்டது? பரியது, உருவத்துல ரொம்ப பெரியது, பிரம்மாண்டமா இருக்கு யானையை பார்க்க. அது மட்டும் இல்ல, கூர்கோட்டது, கூர்மையான அந்த கொம்புகளை, அதாவது அந்த தந்தங்களை உடையது. ஆயுதம் இருக்கு, ரொம்ப உருவத்துல ரொம்ப பெருசாவும் இருக்கு. ஆயினும் இருந்த போதிலும் புலி தாக்குரின் வெறுவும். ஒரு புலி வந்து அதை தாக்குச்சுன்னா பயப்படணும். ஒரு புலி வந்ததுன்னா யானை வந்து பயந்து. இங்க வந்து என்ன சொல்ல வராரு இந்த உதாரணத்தின் மூலம் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? எடுத்துக்காட்டு நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா, நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, அதாவது ஊக்கமே இல்லாத நேரத்துல வந்து நம்மளை எளிதா வெற்றி பெற்றுட்டு போயிடுவாங்க. அங்கதான் இருக்கு சூக்ஷ்மம். வெற்றி என்பது நமக்குள் தான் இருக்கிறது. நம்ம உற்சாகத்தோட ஊக்கத்தோட இருந்தோம்னா, விழிப்புணர்வுடன் கவனமாக
முயற்சியில் இறங்குவோம். ஒருவேளை நம்ம மனசை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனசுல ஆமா செஞ்சு இப்ப என்ன ஆக போகுது போங்க அப்படின்னு மனசை விட்டுட்டோம்னு சொன்னா, ஊக்கம் இல்லாம ஏனோ தானோன்னு ஒரு செயல்ல இறங்கும் பொழுது நம்மள ஈஸியா தோக்கடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மளோட அலட்சியம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஊக்கம் இல்லாததுனாலதான் அலட்சியம் வரும். ஊக்கம் உற்சாகம் இருந்ததுன்னா முயற்சியில முழு கவனத்துடன் நாம் ஈடுபடுவோம். அப்ப எப்பேற்பட்ட, இப்பதானே இதே யானையை வச்சுதானே சொன்னார், யானை அம்பு பட்டா கூட அது விடாம போற செய்யும் சொன்னார்ல. இங்க சொல்றார், புலி தாக்கிச்சுன்னா அது அப்படியே மிரண்டு போய்விடும். புலி தாக்கூரின் வெறுவும், வெறுவும்னா கஷ்டப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். இதை வச்சு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்ம ஊக்கம் குறைந்திருக்கின்ற நேரத்துல நம்மளால எதையும் பெருசா சாதிக்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஊக்கம் குறைந்த நேரங்கள் என்பது வராதுன்னு சொல்லல. நிச்சயமா தோல்வி வரும்பொழுது மனசுக்கு ஒரு கஷ்டம் வரும், ஒரு லோ எனர்ஜியா இருக்கும், லோவா ஃபீல் பண்ணுவோம், உடம்பு சோர்ந்து போகும், மனம் சோர்ந்து, அதெல்லாம் ரெக்கவரி டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து பவுன்ஸ் ஆகி மேல வரோங்கிறதுலாம் நம்மளுடைய வெற்றியின் ரகசியமே அடங்கி இருக்கு. கொஞ்ச நேரம் தான். அந்த அக்னி மிசைல்லாம் இது பண்ணும்போது அப்துல் கலாம் ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். செகண்ட் டைம் அவங்க பண்ணும்போது என்னாகும், ஃபெயிலியர் ஆயிடும். ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்துல் கலாம் போய் படுத்துட்டு அழுவாரு. ரூம்ல சாப்பிட மாட்டாரு. கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ்க்கு மேல ரூமை விட்டே வெளில வர மாட்டாரு. அவரை அவ்வளவு ஏளனமா பேசி அவரை பத்தி விதவிதமா கார்ட்டூன்லாம், அதான் கவர்மெண்டோட பணம் போய் எல்லாம் அந்த ராக்கெட் கடல்ல விழுந்து இதுவா ஃபெயிலியர் ஆகும்போது அப்ப எல்லாரும் ரொம்ப பரிகாசம் பண்றாங்க. ஆனா திருப்பி எந்திரிச்சு வராரு. திருப்பி எந்திரிச்சு லேப்ல போய் என்ன தப்பு பண்ணோம், எங்க சரி பண்ணும் பார்த்து, அதுக்கப்புறம் அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்ல எழுதியிருப்பார். அது மறுபடியும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா யூ செட் திஸ் அப்படின்னு போட்டு அந்த அதே கார்ட்டூன்லாம் போட்டு, நீங்க இப்படிலாம் எங்களை கிண்டல் பண்ணீங்க, ஆனா நாங்க முயற்சி பண்ணி சாதிச்சிருக்கோம் அப்படின்னு போடுவார். எவ்வளவு பெரிய விஷயம். அது மாதிரி வாழ்க்கையில நம்ம சோர்வு அடையலாம். ஆனா அதுலயே உட்கார்ந்துருக்க கூட, ஒரு பள்ளம் மாதிரி, புதை குழி மாதிரி. அது உள்ள போறோம் தெரிஞ்சா டக்குன்னு நம்ம தான் மேல வரணுமே தவிர யாராவது என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்துல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், அம்மா அப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர், மென்டர், யாராக இருந்தாலும் சரி, அவங்களாம் எக்ஸ்டர்னல். அவங்களாம் ஓரளவு தான் நமக்கு சொல்ல முடியும். அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் நமக்கு ஆறுதலா இருக்கும். ஆனா நம்ம முயற்சி பண்ணாம, நம்ம மனசு வைக்காம எதுவுமே நடக்காது. நான் இதுல இருந்து எழுந்தாகணும், இது எனக்கு நல்லதில்லை, கெடுப்பது சோர்வுனர் பாரதியார். இந்த சோர்வு, இந்த தோல்வி மனப்பான்மை, இந்த இந்த காம்ப்ளெக்ஸ் நீங்க நிச்சயமா எனக்கு நல்லது பண்ணாது அப்படின்னு அந்த ஊக்கமற்ற தன்மை இருக்கு பாத்தீங்களா, ஊக்கத்தை இழந்து நிக்கிற அந்த கேவலமான நிலையிலிருந்து நம்மளே நம்மளை உயர்த்திக்கணும். கிருஷ்ணர் சொல்றார், உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம், உன்னை நீயே உயர்த்திக்கொள், உன்னை ஒரு பொழுதும் தாழ்த்தி கொள்ளாதே. ஏன் தெரியுமா, உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் சொல்றார். உன்னை நீதான்ப்பா காப்பாத்திக்கணும், யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, நீதான் உன்னை மேலே எழுப்பி கொள்ள வேண்டும் சொல்றார். ஆக நம்ம சுய முயற்சியின் முக்கியத்துவம், அதை விட ரொம்ப முக்கியமா சுய முயற்சிக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஊக்கம். வாழ்க்கையில உற்சாகம் இழக்க மாட்டேன், ஊக்கத்தை விட மாட்டேன், என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த லட்சியத்தை நான் அடைஞ்சே தீருவேன், அந்த குறிக்கோளை நோக்கி நான் செல்வேன். எத்தனை வாட்டி தடுக்கி விழுந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வாட்டி நான் தோத்து போனாலும் பரவாயில்ல, எத்தனை வாட்டி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் விடாமுயற்சியுடன் செயல்படுவேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இந்த குறள்லயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த குறள், உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுதிலார் மரம் மக்கள் ஆதலே வேறு. உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. உரம், உரம்னு சொன்ன என்ன, இந்த செடிக்கெல்லாம் உரம் போடுறோமே, அதுதான் ஊட்டச்சத்து கொடுக்குது, அதுக்கு நிறைய நரிஷ்மெண்ட். இப்ப மனிதனுக்கு உரம் எதுனா, உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. உள்ள வெறுக்கைனா வெறுப்புன்னு அர்த்தம் இல்ல, உள்ளத்துல இருக்கக்கூடிய ஊக்கம், எந்தூசியாசம், அன்டையிங் எந்தூசியாசம், இதுதான் ஒருத்தருக்கு உரம். இதுதான் ஒருத்தரை உயிரோட்டத்துடன் வைத்திருக்கும். வாழ்க்கையில நம்மளாம் வாழறோமா இல்ல சும்மா இருக்கோமா, உயிரோட்டத்துடன் வாழ்கிறோமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. லைஃப் ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்கானா, லைஃப் தான் இல்லை அப்படின்னாரு ஒருத்தர். அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கை உயிரோட்டம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அகுதி இல்லா, இந்த ஊக்கம் இல்லாம ஏதோ சாப்பிட்றான் போறான் வரான், வாழ்க்கையில என்ன போங்க நம்ம போங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆள் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா மத்தவனுக்கும் இதை பரப்பி விட்டு போயிடுவாங்க. இது ஒரு கண்டேஜியஸ் தொத்து நோய் மாதிரி. இது இந்த மாதிரி பேசி 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 மத்தவங்களையும் டிமோட்டிவேட் பண்றது. கூட இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்த வேண்டாமா, நல்லா பண்ணு நல்லா பண்ணு, எல்லாரும் தானும் உற்சாகமா இருந்து மத்தவங்களையும் உற்சாகப்படுத்தி
பெருசு பெருசா சொன்னாதானே எல்லாம் உற்சாகமா இருக்கும். ஆமா போ என்ன இருக்கு இதுல அப்படின்னு நல்லது பண்றவங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றது உட்காந்து. பொழுது போகாம மத்தவங்க யாராவது ஒருத்தவங்க இவங்க எல்லாம் எப்படி சாதிச்சாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு வெட்டியா பேசுறது, தான் ஒண்ணுமே சாதிக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப துஷ்ட குணம். அகுதி இல்லார், அதாவது இந்த மனசுல நான் வாழ்க்கையில நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற வெறி, அந்த ஊக்கம், உற்சாகம் அது இல்லாதவர் மரம். மரம்னா மரம் நல்லது தானே பண்ணுது. ஏன் திருவள்ளுவர் இங்க மரத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்காதீங்க. இந்த மரம், விலங்குகள் இதெல்லாம் ஆக்சுவலி நம்ம ஒப்பிடவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் கடவுள் அழகா அவர் படைச்ச வேலையை அழகா பண்ணிட்டு இருக்க. மனிதன் மட்டும்தான் இயற்கையை பாழ்படுத்திட்டு இருக்கான். இங்க மரம்னா பட்ட மரம். பட்ட மரம் பட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போன மரம். அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்க என்ன உரம் போட்டாலும் அதுக்கப்புறம் அது பிழைக்காது. அது மாதிரி இவன் வந்து ஆல்ரெடி டெட், உயிரோட இருக்கானா செத்துட்டானானே தெரியாது. சும்மா இவன் நடந்து போயிட்டு இருக்கான், அவ்வளவுதான். நடைப்பிணம் மாதிரி இருக்கான். மக்கள் வேறு ஆதலே, இவன் வந்து மனிதன் ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த உடம்பு மனித உடம்புல இருக்கிறதுனால இவனை வந்து வேறுபடுத்தி காட்டுறது இவனோட மனித உடம்பு மட்டும்தான். இவன் ஒரு பட்ட மரத்திற்கு நிகர். வேறு மக்கள் ஆறுதலேனா இவனை வேறுபடுத்தி காட்டுவது. பட்ட மரத்தை போன்று உயிரற்றவனாக இருக்கிறான். யாரு? உற்சாகம் இல்லாத ஒருவன் உயிரற்ற பட்டுப்போன மரத்திற்கு நிகர். அந்த பட்டுப்போன மரத்துக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவன் மனித உடம்புல இருக்கான், அவ்வளவுதான். இந்த அன்பு இல்லாதவரை பத்தி திருவள்ளுவர் இப்படியே ஒரு குறளை சொல்வார். அதே மாதிரி வாழ்க்கையில நீ எல்லாம் வாழ்ந்து என்னப்பா செய்ய போற? உற்சாகம் வேணும். கடவுள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காரு, எவ்வளவு வாய்ப்புகள், எவ்வளவு வசதிகள். அதாவது நம்மளுடைய முயற்சியில நம்ம வந்து நம்முடைய விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தினோம்னு வச்சுக்கலாம். என் உடம்ப நான் எப்படி வச்சிருக்கேன், மனசை எப்படி வச்சிருக்கேன், நான் இன்னும் என்னெல்லாம் திறமைகள்லாம் சம்பாதிக்கணும், நான் வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், என் குடும்பத்தை எப்படி முன்னேற்றணும், நான் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிக்கு நான் எப்படிலாம் நிறைய விஷயங்களை செய்யணும், இப்படி யோசிக்காம இங்க ஏனோ தானோன்னு வேலை பார்க்கறது, வீட்லயே ஆகட்டும் ஆபீஸ்லயே ஆகட்டும். ஆனா மத்தவங்களை எல்லாம் பார்த்து பார்த்து குறை சொல்றது, வயிறு எரியறது, பொறாமப்படுறது, இப்படியே பண்ணி 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 எத்தனை பேர் டயத்தை வேஸ்ட் பண்றாங்கிறீங்க நாட்டுல. இது எவ்வளவு முக்கியமான அதிகாரம்ங்கிறது. அதாவது லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி வம்படிக்கிறது, மத்தவனுடைய இதெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க லேர்ன் பண்ணலாம், இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். ஆனா குறை சொல்றது மட்டுமே நோக்கமா வச்சுட்டு பாக்குறது, எல்லாத்துலயும் ஒரு இப்ப அங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றது, ஜஸ்டிஃபை பண்றது. நான் வாழ்க்கையில ஏன் முன்னேறலங்கிறதுக்கு ஒரு 1000 காரணம். யாருக்கு வேணும் நீ சொல்ற காரணம்? முன்னேறு, என்ன வயசு ஆனாலும் சரி, முயற்சியை கைவிடாதே. வாழ்க்கையில வந்து வாழ்ந்து அந்த நிஜமாவே வாழ்க்கையில நம்ம உழைச்சு முன்னேறி ஒரு வெற்றியை நம்ம பெற்றோம்னு சொன்னா அதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு என்ன உண்டா? அது மேல மேல வளர்றதுக்கு உற்சாகம் தராதா? அதனால நம்ம வந்து கொடைத்தன்மை மிகுந்த ஒரு வள்ளல், எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆக மாட்டேனா? ஒரு காலத்துல வந்து நான் காலேஜ் ஃபீஸ் கட்டவே கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நான் 10 ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த நிலைமைக்கு முன்னேறணும்னா சும்மா ஒருத்தன் முன்னேறிட முடியுமா? அவன் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கணும், வாழ்க்கையில எவ்வளவு எத்தனை சவால்களை சந்திச்சிருக்கணும், எத்தனை பேர் அவனை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி அவன் வாழ்க்கையில முன்னேறி இருக்கான்னு அர்த்தம். இப்படி சக்சஸ் ஸ்டோரிஸ் என்ன, அதுல இருந்து என்ன இன்ஸ்பிரேஷன் தெரிஞ்சு நம்ம உற்சாகத்தை அடையணுமே தவிர சும்மா ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிட்டு அதை பத்தியே பேசிட்டு அதை காலம் தள்ளக்கூடாதுன்னு தான் இந்த குறள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. सद्गुरुनाथ महाराज की जय।